அவங்க பிள்ளை ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த தாயை அடித்திருக்கிறான். அடித்து கீழே தள்ளி இருக்கிறான். செவட்டில் அடிப்பான், கம்பு எடுத்து அடிப்பான். தாங்க முடியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடுவாங்க. யாரும் போய் உதவி செய்ய முடியாது. இந்த தாய் இங்கே உங்களோட மத்தியில் உட்கார்ந்துருக்குறாங்க. தான் பெத்த பையன் அடிக்கிறான். அவ்வளோ கொடூரமானவங்களையும் இன்னைக்கு அவன் வேலை பார்க்குறான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆகவே இது யாராலையும் கொண்டு வர முடியாது, கடவுள் ஒருவரால் தான் கொண்டு வர முடியும். எந்த முட்டாளாலையும் கொண்டு வர முடியாது, எந்த அரசனாலையும் கொண்டு வர முடியாது, எந்த பெரிய பதவியில் இருக்கிறவனாலையும் கொண்டு வர முடியாது. கடவுள் மாத்திரம்தான் ஒரு மனிதனை வாழ்க்கையை மாற்ற முடியுமே தவிர யாராலையும் மாற்ற முடியாது. நிலத்துக்கு நல்ல பக்குவம் கொண்டு வருவதற்கும், அந்த நிலத்துல விதைக்கிற விதை அதுல ஈரப்பதம் கிடைப்பதற்கும், அந்த விதை முளைப்பதற்கும், அந்த விதை முளைச்சி கிளைகள் விடுவதற்கும், அந்த கிளைகள் விட்டு அது பூ பூக்கிறதற்கும், காய் காய்ப்பதற்கும் அது என்ன செய்கிறது? வானத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களை, இது போலதான் உங்க நிலைமை, ஏன் நிலைமை. எங்கிருந்தாலும் ஒரு நாள் மேகம் நமக்கு நேராக வரும். தேவனால் அனுப்புகிற ஒரு மேகம் வரும். அந்த தேவனால் அனுப்பப்பட்ட மேகம்தான் மதர் தெரசா ஹாப்பி ஹோம். அந்த தேவனால் அனுப்பப்பட்ட மேகம்தான் மிராக்கிள் நியூ லைஃப் சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். இந்த மேகம் உங்க மத்தியில வந்திருக்கிறது. அது என்ன செய்யும்? இங்கேயும் பல இடங்கள்ல புயல் வர்ற போல இங்கேயும் என்ன செய்யும்? யாராவது ஒருத்தர் உங்களை பத்தி பேசுவாங்க, உடஞ்சிடக்கூடாது. யாராவது ஒருத்தர் என்ன செய்வாங்க? அந்த பக்கமும் காற்று புயல் வந்து சும்மா இருக்காது, எல்லா பக்கமும் தள்ளி விடும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? கடவுள் கொடுக்கிற அந்த வாசனம், கடவுள் கொடுக்கிற அந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும்? உங்களை உருவாக்கும். உங்களை என்ன செய்யும்? உங்களை உருவாக்கும். வேதவசனத்தில் சொல்லுகிறது, மழை வரும் பொழுது முன்மாரி மழை பெய்யும் போது பயிரை உருவாக்குமா, பயிரை வளர்க்க வைக்குமா. பின்மாரி மழை வரும்போது அறுவடைக்கு அந்த பயிர் தயாராகுமா. அடுத்து அந்த இதற்கு இடையில குளிர்காலம் வரும் பொழுது அந்த மழை பெய்கிற நேரத்தில் அந்த பழங்களையும் அந்த எந்த பொருள் தோட்டத்தில் போடப்பட்டிருக்கிறதோ அந்த பொருள் மண்ணில் விழுந்து விளையும் போது பக்குவப்படுமா. இவ்வளவு 3 விஷயத்தையும் தேவன் என்ன செய்கிறார்? ஆராய்ந்து பார்த்து மழையை இலவசமாய் கொடுக்கிறார். யாருக்கெல்லாம் கொடுக்கிறார் தெரியுமா? நல்லவனுக்கும் கொடுக்கிறார், கெட்டவனுக்கும் கொடுக்கிறார். என்னது? மத்தேயு எத்தனாம் அதிகாரம்? 5ஆம் அதிகாரம் வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசி. பாருங்க, இந்த உலகத்துல சூரியன் உதிக்குதுனாலும் பஞ்சகம் இல்லாம உதிக்குது. நல்லவனுக்கும் உதிக்குது, கெட்டவனுக்கும் உதிக்குது. அதே நேரத்துல மழை பெய்யுதுன்னா அது நல்லவனுக்கும் பெய்யுது, கெட்டவனுக்கும் பெய்யுது. கெட்டவனை நல்லவனை ஆக்குவதற்காகத்தான் பெய்யுது. மழை எதுக்கு பெய்யுது? கெட்டவனை, கெட்டு போன தண்ணீர் இல்லாம வறட்சியில இருக்கிறவனுக்கு தண்ணியை ஊற்றி அதை வளர்க்கறது போல இறைவன் ஒரு மனுஷனை வளர்க்கணும், நல்லவனா வளர்க்கணும், கெட்டவனா வளர்க்கணும்னு தேவன் தண்ணி விடலை. தேவன் எதுக்கு தண்ணி விடுகிறார்? நல்லவனா வரணும். எதுக்கு விளக்கு கொடுத்துறோம்? ஒரு இதை வச்சு மூடி வச்சுட்டா வெளிச்சம் தெரியுமா? நீங்கள் என்ன செய்யறாங்க? நிறைய பேர் இந்த பெரிய பானையை எடுத்து விளக்க மூடிருக்காங்க. அப்போ எல்லாரும் எங்கே இருக்காங்க? இருளில் இருக்காங்க. எல்லாரும் கெட்டு போகிற வழியில் இருக்கிறான். எல்லாம் என்ன செய்ய?
என் கட்சி, என் குலம், என் ஜனம், வேற எவனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால்